Hi friends, I am Karunanidhi. Welcome to Quaz English Coaching. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃப்ரேமிங் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் இங்கிலீஷ். நாம் இது வரைக்கும் 12 டென்ஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இந்த 12 டென்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்னா 12 வகையாக நம்ம பதில் சொல்ல கற்றுக்கிட்டோன்னு அர்த்தம். இப்போது பதில் சொல்ல கற்றுக்கிட்டாச்சு, கேள்வி கேட்க கற்றுக்கணும்ல, அப்போ தானே ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷில் உருவாகும். அந்த கான்செப்டில் இப்போ அடுத்தது நாம் கேள்விகளை உருவாக்குவோம். சரிங்களா? இப்போது ஒரு பதில் இப்படி இருக்குது, ஐ லிவ் இன் பொள்ளாச்சி. என்ன அர்த்தம்? நான் பொள்ளாச்சியில் வசிக்கிறேன். இதுக்கு கேள்வி எப்படி உருவாக்குறது? என்ன கேட்டிருந்தால் இந்த பதில் வந்திருக்கும், அவ்வளோதான். கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஐ லிவ் இன் பொள்ளாச்சின்னு சொல்லும்போது பொள்ளாச்சிங்கிறது ஒரு இடம். அப்போது முதல்ல வேர்னு போட்டுக்கோங்க. வேர் ஐ லிவ் இன் பொள்ளாச்சி. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லிவ்னு இந்த வேர்ப் இருக்கு இல்லைங்களா, இந்த லிவ்ங்கிற வேர்பை பிரிக்கணும். இப்படி பிரித்தா எப்படி வரும்னா டூ ப்ளஸ் லிவ்னு மாறுங்க. டூ ப்ளஸ் லிவ்னு மாறும். இது மெயின் வேர்ப். இப்படி பிரிக்கிறோம்னா ஆக்சிலரி வேர்பாக மாற்றிக்கிறோம்னு அர்த்தம். இது ரொம்ப டீட்டெயிலாக போல் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஐ லீவ்னு இருக்குது, அந்த லீவை மட்டும் வேர்பை மட்டும் எடுக்கிறோம். வேர்பை பிரித்தோம்னா டூ ப்ளஸ் லீவ்னு மாறும். அப்படியே அந்த டூவை மட்டும் இங்கே போட்டுங்க. வேர் டூ, இந்த ப்ளஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல சப்ஜெக்ட் போடுங்க. சப்ஜெக்ட்டுங்கிறது ஐ, நான் அப்படின்னு பதிலில் இருக்குது. அப்போ கேள்வியை நீங்கள்னு கேட்டிருப்பீங்க இல்லைங்களா, வேர் டூ. அப்போ ஐங்கிறது கொஸ்டினில் யூவாக மாறிடும். வேர் டு யூ லிவ். ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. அப்படி கொஞ்சம் பேசும்போது கேள்வி கேட்குற மாதிரி லேசாக வாய்ஸ் மாடுலேஷன் மட்டும் பண்ணிக்கணும். வேர் டு யூ லிவ்? ஐ லிவ் இன் பொள்ளாச்சி. ரொம்ப சிம்பிள். அடுத்தது பாருங்கள், மை சிஸ்டர் லிவ்ஸ் இன் சென்னை. நான் சொன்னல ஹீ ஷீ இட்டு வரும்போது ஒரு எஸ் சேர்க்கணும்னு சொன்னல, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், நம்ம ஏற்கனவே படித்தது தான். மை சிஸ்டர் லிவ்ஸ் இன் சென்னை. இப்போது இதுக்கு கேள்வி உருவாக்குறோம். உங்களது சகோதரி எங்கே வசிக்கிறார் அப்படின்னு கேட்குறதுக்கு மை சிஸ்டருங்கிறது யுவர் சிஸ்டர்னு மாறிடும் கேள்வியில். அது பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த லிவ்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த லிவ்ஸ்ன்னு இருக்கிறது எப்படி மாறும்னா, லிவ்ஸை பிரித்தோம்னா எப்படி மாறும்னா டஸ் ப்ளஸ் லிவ்னு மாறும். நல்லா பார்த்துங்க, டஸ் ப்ளஸ் லிவ்னு தான் மாறும். எஸ்லாம் போடக்கூடாது. இந்த லிவ்ஸுங்கிறது டஸ் ப்ளஸ் லிவ்னு மாறும். மாறுதுங்களா? இப்போது சென்னை இடம், பிளேஸ், எங்கே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருப்பாங்க. உங்களை சகோதரி எங்கே வசிக்கிறாள், அந்த எங்கேன்னு கொஸ்டின் வேர்டு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து முன்னாடி போடுறோம். வேர். அதுக்கு அடுத்தது இந்த டஸ்ஸை தூக்கி முன்னாடி இப்படியே வேர் டஸ். அந்த ப்ளஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல சப்ஜெக்டை போடணும். சப்ஜெக்ட்டுங்கிறது மை சிஸ்டர்னு இருக்கு இல்லைங்களா, கேள்வியில் யுவர் சிஸ்டர். வேர் டஸ் யுவர் சிஸ்டர் அப்படின்னு மாறிக்கும். இந்த லிவ் அப்படியே தான் வரும். ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. இப்போ வேர் டஸ் யுவர் சிஸ்டர் லிவ்? மை சிஸ்டர் லிவ்ஸ் இன் சென்னை. கிளியராக இருக்கா? லிவ்னு இருக்கிறது மெயின் வேர்பு, டூ ப்ளஸ் லிவ்னு மாறும். லிவ்ஸ்ன்னு இருந்ததுன்னா டஸ் ப்ளஸ் லிவ்னு மாறும். வாங்க இதை பாருங்கள். த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 10 AM. இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு ஷெட்யூல் படி நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக நம்ம சொன்னது தான், எக்ஸாம்பிள் தான். த ட்ரெயின் லீவ்ஸ். த ட்ரெயின் ஹீ ஷீ இட்டு வரும்போது எஸ் போட்டுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி வருது. த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 10 AM. காலை 10 மணிக்கு அந்த ட்ரெயின் புறப்படுகிறது. அந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு புறப்படுகிறதுங்கிறது தான் இப்போ நம்ம தமிழில் உள்ள கேள்வி. அதை அப்படியே இங்கிலீஷில் மாற்றணும். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ட்ரெயின் லீவ்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, லீவ்ஸுங்கிறது டஸ் ப்ளஸ் லீவ்னு பிரியும். டஸ் ப்ளஸ் லீவுங்கிறது அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அந்த மெயின் வெர்பை ஆக்சிலரி வெர்பாக மாற்றிக்கிட்டு தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். அதனால் லீவ்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அது டஸ் ப்ளஸ் லீவ்னு மாற்றிட்டிங்களா. இப்போது 10 AM இருக்குது. நேரம். நேரம்ங்கும்போது எப்போது, வென்.
வென்னுன்னா எப்போது, எப்போது இந்த ட்ரெயின் புறப்படுகிறது இல்லைங்களா. வென், இந்த டஸ் எடுத்து உடனே போட்டுக்கோங்க. வென் டஸ், அந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துல என்ன வரணும்னு சொன்னேன், சப்ஜெக்ட் வந்துடணும். த ட்ரெயின்கிறதா சப்ஜெக்ட்டுங்க. வென் டஸ் த ட்ரெயின், இங்கே இருக்குல்ல லீவ், அதுதான் போட்டு. வென் டஸ் த ட்ரெயின் லீவ், ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. போட்டுட்டு த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 10 AM கேள்வியாக கேட்கும்போது வென் டஸ் த ட்ரெயின் லீவ், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஐ மெட் சுனில்குமார் லாஸ்ட் மந்த். சுனில்குமாரை லாஸ்ட் மந்த்து பார்த்தேன். லாஸ்ட் மந்த்து எப்போது பார்த்தீர்கள் அப்படின்னு இருக்குது. இதுதான் பதிலாக வரணும்னா லாஸ்ட் மந்த். ஐ மெட் சுனில்குமார் லாஸ்ட் மந்த். அப்போது அதுவும் வென் தான் இல்லைங்களா. வென்னு போடுங்க. வென், இந்த மெட் இருக்கு இல்லைங்களா, பாஸ்ட் டென்ஸில் இருக்கு. இந்த பாஸ்ட் டென்ஸில் உள்ளது எப்படி பிரியும்னா, மெட்டுங்கிறது டிட் ப்ளஸ் மீட்னு பிரியும். டிட் ப்ளஸ் மீட்னு பிரியும். அந்த டிட் அப்படியே போடுங்க. ஐன்னு இருக்கு இல்லைங்களா, யூ, நீங்கள். ஐ மெட் சுனில்குமார், நான் சுனில்குமார் பார்த்தேன். நீங்கள் எப்போ சுனில்குமார் பார்த்தீங்கன்னு கேட்பீங்க. அந்த சப்ஜெக்டை வந்து இங்கே போட்டணும். ஆக்சிலரி வெர்பு அடுத்தது சப்ஜெக்ட். வென் டிட் யூ மீட்னு தான் வரும். வென் டிட் யூ மீட் சுனில்குமார். அவ்வளோதான் கொஸ்டின். ஐ மெட் சுனில்குமார் லாஸ்ட் மந்த். சுனில்குமாரை லாஸ்ட் மந்த் பார்த்தேன். அப்படியே அது எப்போ பார்த்தீங்க, சுனில்குமாரை எப்போ பார்த்தீங்கன்னு கேட்குறதுக்கு வென் டிட் யூ மீட் சுனில்குமார், இவ்வளோதான். நண்பர்களே, ஐ வென்ட் டு பெங்களூர் லாஸ்ட் வீக், இது பதில். நான் பெங்களூருக்கு லாஸ்ட் வீக் போனேன். இப்படி ஒரு பதில் வரும்போது கொஸ்டின் பிரேம்ன்றதில் என்ன கஷ்டம் தெரியுங்களா. லாஸ்ட் வீக்கு எங்கே போனீங்கன்னு கேட்கலாம். நீங்கள் பெங்களூர் போனது தெரியும், எப்போ போனீங்கன்னு கேட்கலாம். புரியுதுங்களா. இந்த சிக்கல் தெரியுதா. இப்போது நமக்கு என்ன வேணுமோ, அதாவது அவர் லாஸ்ட் வீக் இல்லைங்கிறது தெரியும், நீங்கள் இல்லைங்கிறது எனக்கு தெரியும், எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அப்போ இந்த பெங்களூருங்கிறது இடம், வேர் போட்டுக்கிறோம் இல்லைங்களா. வென்ட் அப்படியே பிரித்தோம்னா டிட் ப்ளஸ் கோன்னு மாறும். அந்த டிட் எடுத்து இப்படி போடுறீங்க, வேர் டிட். நான்ங்கிறது நீங்கள்னு மாறும். வேர் டிட் யூ கோ லாஸ்ட் வீக், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. எங்கே போனீங்கன்னு, நீங்கள் பெங்களூர் போனது தெரியும், எப்போ போனீங்கன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னா லாஸ்ட் வீக் போனது. இது பதிலில் வர்றது. இதற்கான கேள்வியாக உருவாக்கணும்னா வென், லாஸ்ட் வீக்குங்கிறது நேரம், அப்போது வென் எடுத்து போட்டுக்கணும், கொஸ்டின் வேர்டு போட்டுக்குங்க. இதே தான் டிட் ப்ளஸ் கோ தான், வேறு எதுவும் மாற்றம்லாம் கிடையாது. வென் டிட், ஐங்கிறது யூவாக மாறிக்கும் கொஸ்டினில். வென் டிட் யூ கோ டு பெங்களூர், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இதை பாருங்கள், ஐ காட் ஹோம் அட் 8 o'clock yesterday. நேற்று 8 மணிக்கு வீட்டுக்கு போனேன். அப்போது கேள்வி, நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனீங்க நேற்று, அதானே. ரொம்ப சிம்பிள். இந்த காட் ஹோம்னா ரீச் டு ஹோம்னு அர்த்தம். இந்த காட்டை பிரிக்கும் போது டிட் ப்ளஸ் கெட்டுன்னு மாறிக்கும். எத்தனை மணிக்கு, அப்போது எப்போது, நேரத்தை பொறுத்த வரைக்கும் வென். அதுக்கு அடுத்தது இந்த டிட்டை தூக்கி அப்படியே போடுங்க, வென் டிட். சப்ஜெக்ட் எடுத்து போடுங்க, ஐங்கிறது யூவாக மாறிக்கும். வென் டிட் யூ கெட் ஹோம் எஸ்டர்டே. இப்போ சொல்லி பாருங்கள், வென் டிட் யூ கெட் ஹோம் எஸ்டர்டே, பதில் ஐ காட் ஹோம் 8 o'clock எஸ்டர்டே. அடுத்தது வாங்க, நான் நெக்ஸ்ட் வீக் சென்னைக்கு போவேன். இதை சொல்கிறதுக்கு ஐ வில் கோ டு சென்னை நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். இந்த வென், நெக்ஸ்ட் வீக்குங்கிறது பொழுது, எப்போ, அந்த நேரத்துக்கு வென்னை தூக்கி இப்படி போடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கு அடுத்தது இந்த ஐ வில் கோ டு சென்னை நெக்ஸ்ட் வீக்னு இருக்குல்ல, இந்த வில் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிலரி வெர்ப், அதை எடுத்து போடுங்க. வென் வில் யூ, ஐ யூவாக மாறிங்க. வென் வில் யூ கோ டு சென்னை, இவ்வளோதாங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ எம் கோயிங் டு த போஸ்ட் ஆஃபீஸ், நான் போஸ்ட் ஆஃபீஸ் போய் கொண்டிருக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கு எப்படி வருது கொஸ்டின் பாருங்கள். ஐ எம் கோயிங் டு த போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ் இடம், வேர் போட்டுக்கிறோம். ஐ ஆம் கோயிங் அப்படியே மாற்றி பாருங்கள், யூ ஆர் கோயிங்.
அந்த ஆரை மட்டும் முன்னாடி தூக்கி போடுங்க. வேர் ஆர் யூ கோயிங் முடிஞ்சிச்சு. அடுத்தது தே ஆர் பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? டூ போட்டோம்னு வச்சுங்களேன். டூ போட்டோம்னா ஒரு ஐஎன்ஜி ஃபார்மில் டூயிங், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அதான் கேட்டுக்க. வாட் ஆர் தே டூயிங்? தே ஆர் பிளேயிங். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு பதில் இருக்குது பாருங்கள். ஐ ஹவ் புக்ட் த டிக்கெட்ஸ். அதுக்கு முன்னாடி எஸ் ஐ ஹவ் புக்ட் த டிக்கெட்ஸ்னு இருக்குது. ஆமாம், நான் புக் பண்ணிட்டுருக்கேன், டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க அப்போ கேள்வி டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா, அவ்வளோதான் கேள்வி. ரொம்ப சிம்பிள். இந்த ஹேவ் இருக்குல்ல, அதை போட்டுக்கணும். ஐங்கிறது யூவாக மாறுது. ஹேவ் யூ புக்டு த டிக்கெட்ஸ்? அவ்வளோதான். அடுத்தது எஸ் ஐ ஹவ் பெய்டு த எலக்ட்ரிசிட்டி பில். ஆமாம், எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணிட்டேன், எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணியிருக்கிறேன். ஐ ஹவ் பெய்டுன்னு இருக்கு இல்லைங்களா, ஹேவ் எடுத்து போட வேண்டியது ஐ யூவாக மாறிக்கும். ஹேவ் யூ பெய்டு த எலக்ட்ரிசிட்டி பில். அடுத்தது பார்ப்போம். நண்பர்களை, நம்ம படித்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் 6 o'clock. நான் 6 மணிலிருந்து காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி கேட்கும்போது எவ்வளவு நேரமாக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க அல்லது எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும்ல. அந்த எவ்வளவு காலமாகன்னு கேட்குறதுக்கு தான் ஹவு லாங் அப்படின்னு பேர். ஹவு லாங் நிறைய யூஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரமாக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறது. அந்த ஹவு லாங்கிற அந்த 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 கொஸ்டின் வேர்டை போட்டுக்கொண்டு ஹவு லாங் ஐ ஹவ் பீன் வெயிட்டிங், யூ ஹவ் பீன் வெயிட்டிங்கில் அந்த ஹேவை மட்டும் முன்னாடி எடுத்து போட்டுருங்க. ஆக்சிலரி வெர்ப், அதுக்கடுத்து சப்ஜெக்ட். ஹவு லாங் ஹேவ் யூ பீன் வெயிட்டிங், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்தது இது பாருங்கள். ஐ வாஸ் டிரைவிங் டு ஒர்க் எஸ்டர்டே மார்னிங். நேற்று காலம்புரை வேலைக்கு போயிட்டு இருந்தேன், காரில் போயிட்டு இருந்தது, பைக்கில் போயிட்டு இருந்தது. ஐ வாஸ் டிரைவிங் டு ஒர்க் எஸ்டர்டே மார்னிங். இப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுனாக்கா, இது இது எந்த மாதிரியான சூழ்நிலையில் வரும்னாக்கா, நேற்று காலம்புரை உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லையே நீங்கள் அப்படின்னு வரும்போது அதுக்கு சொல்கிற பதில் ஐ வாஸ் டிரைவிங் டு ஒர்க் எஸ்டர்டே மார்னிங், ஸோ ஐ குடன்ட் பிக் அப் த ஃபோன். ரைட். இப்போ ஐ வாஸ் டிரைவிங் டு ஒர்க் எஸ்டர்டே மார்னிங் அப்படிங்கிறதுக்கு மட்டும் கேள்வி எப்படி வரும்னா, காலம்புரை நம்ம ஃபோன் பண்ணோம், நீங்கள் எடுக்கலை, என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு. இப்போ ஐ வாஸ் டிரைவிங் அப்படின்னு இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் அப்படிங்கும்போது வாட் வர் யூ டூயிங் அப்படின்னு கேட்ட வேண்டியது தான். எப்போது? எஸ்டர்டே மார்னிங். வாட் வர் யூ டூயிங் எஸ்டர்டே மார்னிங்? ஐ வாஸ் டிரைவிங் டு ஒர்க். இப்போது எனது சொந்த ஊருக்கு நான் போகிறது மாதம் ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை போகலாம்ல. அப்போ நண்பர்கள் கேட்கும்போது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வீட்டுக்கு போவீங்க, ஹோம் டவுன் போவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு ஒரு அந்த அந்த இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஹவ் ஆஃபன்னு போட்டுக்கணும். ஹவ் ஆஃபன். அப்போ அதுதான் கொஸ்டின் வேர்ட். ஹவ் ஆஃபன். ஹவ் ஆஃபன். இந்த கோ இருக்கு இல்லைங்களா, அதை பிரிச்சிங்கன்னா கோ வந்து பிரிக்கும்போது டூ ப்ளஸ் கோ. நான் சொன்ன மாதிரியே இந்த ப்ளஸ் வர இடத்துல சப்ஜெக்ட் போட்டுற வேண்டியது. ஹவ் ஆஃபன் அந்த டூ எடுத்து போட்டுக்கணும். ஐங்கிறது யூவாக மாறிடும். ஹவ் ஆஃபன் டு யூ கோ டு யுவர் ஹோம் டவுன். ஹவ் ஆஃபன் டு யூ கோ டு யுவர் ஹோம் டவுன். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் சொந்த ஊருக்கு போகிறீங்க. அடுத்தது திஸ் இஸ் மை பிரதர்ஸ் பைக். இது என்னுடைய பிரதரோட பைக்கு அப்படின்னு சொல்லும்போது இது யாருடைய பைக்குன்னு கேட்டுப்பாங்களே. யாருடையங்கிறது வந்து ஹூஸ். ஹூஸ்ன்னு போட்டால் யாருடையதுன்னு அர்த்தம். யாருடையது, யாருடைய பைக், இது யாருடைய பைக், ஹூஸ் பைக் இஸ் திஸ், திஸ் இஸ் மை பிரதர்ஸ் பைக் அப்படின்னு சொன்னாங்க. நண்பர்களே, இப்போ பாருங்களேன். ஐ வென்ட் டு சென்னை ஃபார் மை அஃபிஷியல் ஒர்க்ஸ். என்னுடைய அலுவலக வேலைக்காக நான் சென்னை போனேன்னு சொல்லியாச்சு. நீங்கள் எதுக்காக சென்னை போனீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் சென்னைக்கு போனீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த வெண்ட்டு மட்டும் நம்ம முதல்ல பிரித்து வச்சுருவோம். டிட் ப்ளஸ் கோ. வெண்ட்டுங்கிறது டிட் ப்ளஸ் கோன்னு மாறும். இப்போது அஃபிஷியல் ஒர்க்குக்காக போனேன், என்ன காரணத்துக்காக, ஏன் அப்படின்னு தானே கேட்குறாங்க. அப்போ ஒய், இதான் கொஸ்டின் வேர்டு. நம்ம பிரித்தோம் இல்லைங்களா, அந்த வெண்ட்டு மெயின் வர்பை பிரித்தோம்ல, அதில் உள்ள ஆக்சிலரி வர்பை எடுத்து ஒய் டிட். ஐங்கிறது யூவாக மாறிக்கும். ஒய் டிட் யூ, இந்த கோவை தான் தூக்கி போடுறோம். ஒய் டிட் யூ கோ டு சென்னை.
ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வென்ட்டு டிட் ப்ளஸ் கோன்னு மாறி அந்த அந்த டிட்டை வந்து கொஸ்டின் வேர்டுக்கு அடுத்தது போட்டுட்டு அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் போடுறோம். அதுக்கு பிறகு மெயின் வேர்பை போட்டுரும். இதில் ஒய் டிட் யூ கோ டு சென்னைன்னு போடுறோம். அப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயம். கோகுல் ஃபோன் டு யூ. கோகுல் ஃபோன் பண்ணார் உங்களுக்கு அப்படின்னா யார் ஃபோன் பண்ணா எனக்கு? ஹூ ஃபோன்டு மீ. ரொம்ப சிம்பிள். இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிக்கிங்க. அந்த ஹூன்னு போட்டு வேறு எதுவுமே நம்ம பண்ணல பாருங்கள். ஹூ டிட்டு அது மாதிரி எந்த ஆக்சிலரி வர்பை எதுவுமே போடாமல் போட்டுனேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஹூவுக்கு வந்து பதில் வந்து சப்ஜெக்டாக வரும் பட்சத்தில் இந்த ஹூவுக்கு பக்கத்தில் அப்படி என்ன இருக்குதோ அதே போட்டலாம். ஹூ ஃபோன்டு மீ, கோகுல் ஃபோன்டு மீ. இந்த ஹூன்னு வரும்போது டைரெக்டாக அங்கே என்ன இருக்கோ அப்படியே போட்டுக்கலாம். ஹூ சேட் திஸ், யார் சொன்னது இது? ஹூ கேம் ஹியர், யார் இங்கே வந்தா? ஹூ ஆஸ்க்ட் யூ டு கோ தேர், யார் ஒன்று அங்கே போக சொன்னா? இப்படிங்கிற மாதிரிலாம் ஹூவுக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த ஒரு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை. ஆக்சிலரி வெர்பெல்லாம் எதுவும் பிரிக்க தேவையில்லை. அப்படியே போட்டுடலாம் நண்பர்களே. ரொம்ப எளிதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் நாம் இன்றைக்கி பார்த்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நாம் இது வரைக்கும் இந்த 12 டென்ஸ் படித்தோம் இல்லைங்களா, அதுலேருந்தே மெயினாக கவர் பண்ணி வர மாதிரி பண்ணியிருக்கணும். ஏன்னா அதை ரிவைஸ் பண்ணாப்புலையும் இருக்கணும், நம்ம புதுசாக கேள்வி ஃப்ரேம் பண்ணுறதை கற்றுக்கிறாப்புலையும் இருக்கணும்ன்ட்டு. இது தவிரவும் நம்ம மெயினாக வந்து WH டைப் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அதே போல் SR நோ டைப் கொஸ்டின்ஸ்னு இருக்குது, அதையும் தரவாக பார்த்துருவோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ நாங்கள் போடுற வீடியோ வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.